கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவது. இந்த நாளிலும் என் தெய்வனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை, உனக்காக தேவன் ஒரு தண்ணீர் துறவை அவர் திறந்து வைக்கிறார். தாகம் எடுக்க விட மாட்டார், மகிழ்ச்சியாக இருக்க வைப்பார், சத்துருக்க கையில் உப்பு கொடுக்க மாட்டார். வாசிப்போம். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அது அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியினால் அது இந்நாள் வரைக்கும் எண்ணக்கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. எங்கே இருக்கு அந்த எண்ணக்கோரி? லேகியில் இருக்கு. நான் சொல்றேன், ஒரு கழுதைக்கு பச்சை தாடை எலும்பு எடுத்து 1000 பேரை கொண்டு இருக்கான். இவன் செய்தது சில சமயங்களை பார்த்தா 300 நரியை பிடிச்சி அவ்வளோத்தையும் அழிச்சிட்டான். கர்த்தர் பெலிஸ்தரை வாதிக்க செய்யறதுக்காக தான் சிம்சோனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். பிறக்கும் போதே கர்த்தர் சொல்றார் அவன் பெலிஸ்தரை மேற்கொள்ளணும்னு. அப்போ கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் நம்மளை கொண்டு வந்தது ஒரு நோக்கம் இருக்குங்க. இந்த உலகத்தில் கொண்டு வந்தது ஒரு நோக்கம். என்ன கொண்டு வந்திருக்கிறார்ல ஒரு ஊழியக்காரனாக, அது கர்த்தருடைய நோக்கம். நான் பிறந்ததுலேருந்து இந்நாள் வரை நான் எந்த கஷ்டமும் படலைங்க. தேவன் என்ன அதுக்கு அனுமதிக்கலை. நான் 2 வயசில் இருக்கும்போது செத்து பழச்சேன். குழி தோண்டிட்டாங்க. அதுலேருந்து கர்த்தர் என்ன அது மூடி கர்த்தர் ஜீவனை தந்து இன்னைக்கு ஊழியக்காரனாக நடத்தி இருக்கிறார். இதே போல உங்கள் மேலேயும் ஒரு நோக்கம் வைத்து இருக்கிறார். அவர் உங்களுக்காக துறவை திறந்து வைத்திருப்பார். உங்களுக்கு சத்துருவின் கையில் கொடுக்க மாட்டார். அந்த பெலிஸ்தியன் இவனை பிடிக்கிறதுக்காக அவங்க படைத்தரன் வந்தபோது அனுமதிக்கலை. கர்த்தர் அவன் கையில் கொடுக்கல. கர்த்தர் அவர்லேருந்து பெரிய வெற்றியை வெற்றி கொடுத்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போற இடமெல்லாம் கர்த்தர் பெரிய வெற்றியை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களெல்லாம் தகப்பனே, தர்மையான நாளுக்காய் ஜெபிக்கிறோம். பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டு மகா பெரிய வெற்றியை உங்களை அனுபவிக்க கிருபை செய்ய நல்ல பிதாவே. ஆமென்.